ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் அது என்னன்னு பார்க்கலாம். போகிறேன், ஓகேங்களா? தமிழில் நம்ம வந்து போகிறேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நான் சாப்பிட போகிறேன், நான் தூங்க போகிறேன், நான் எழுத போகிறேன், நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதுதான் நம்மளோட லெசனு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கப்புறம் ஈஸியாக பேசிடலாம், ஓகேங்களா? இப்போ நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறப்போ கூட நான் பேசுவேன் பார்த்தீங்களா, ஐ எம் கோயிங் டு டீச் யூ, நான் உங்களுக்கு ஒன்று இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதே சேம் கான்செப்ட், ஓகேங்களா? இது நான் எக்ஸாம்பிளும் சொல்லி காட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணுமாலும் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்கள் லாங்குவேஜ் வந்து சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதோட ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா கோயிங் டு, ஓகேங்களா? யூசேஜ் வந்து ப்ரெசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட் வரும், ஒரு பி வெர்ப் வரும், கோயிங் டு ப்ளஸ் V1 பேஸ் வெர்ப் ஃபார்ம் வரும், ஓகேங்களா? பி வெர்ப்ஸ் வந்து ஆம், இஸ், ஆர் மட்டும்தான் வரும். ப்ரெசண்ட்டோட பி வெர்ப் மட்டும்தான் வரும். இங்கே வந்து ஃப்யூச்சர் பி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சர் பி வெர்ப் வந்து வில் பி, ஓகேங்களா? அதை இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த சென்டென்ஸில் வந்து கோயிங் டு யூஸ் பண்ணுறப்போ ப்ரெசன்ட் பி வெர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃப்யூச்சர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த பி வெர்பை வச்சு நம்ம ஃப்யூச்சருக்கும் பேசிக்கலாம், ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பி வெர்ப்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஐக்கு வந்து ஆம் தான் வரும், இ, ஷி, இட்டுக்கு வந்து ஹிஸ்ஸு வரும், வி, யூ, ஆர், ஓகேங்களா? இதுதான் ப்ரெசண்ட்டுக்கான பி வெர்ப், ஓகேங்களா? நான் ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஐக்கு வந்து ஆம் வரும், இ, ஷி, இட்டுக்கு வந்து இஸ்ஸு வரும், வி, யூ, இதுக்கு வந்து ஆர் வரும், ஓகேங்களா? அதேமாதிரி கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். சிங்குலருக்கு வந்து இஸ்ஸு வரும், ப்ளூரலுக்கு வந்து ஆர் வரும், ஓகேங்களா? ஒருமைக்கு வந்து இஸ்ஸு, ப்ளூரலுக்கு வந்து ஆர், ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட்டு இன் ப்ரெசன்ட் பி வெர்ப்ஸ், ஓகேங்களா? நல்லா பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களை இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பேசுகிறப்போ உங்களோட ரிசீவருக்கு வந்து பரவாயில்ல, நல்லா சூப்பர் ஸ்டைலாக பேசுகிறீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அவ்வளோதான், மற்றபடி எந்த கான்செப்டும் இல்லை. தமிழில் வந்து போகிறேன் அப்படின்னு வரும், ஓகேங்களா? ரூட்டோட வந்து கோயிங் டு, ஓகேங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் V1, ஓகேங்களா? பி வெர்ப் வந்து ப்ரெசன்ட் பி வெர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃப்யூச்சர் பி வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரெசென்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? நான் இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் கோயிங் டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சூப்பராக இருக்கும் உங்கள் லாங்குவேஜ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரெல்லாம் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். நான் சாப்பிடுவதற்கு போகிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் சாப்பிட்றதுக்கு போகிறேன், டைம் ஆகிடுச்சு, நான் சாப்பிட்றதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த கோயிங் டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் தூங்க போகிறேன், டைம் ஆகிடுச்சு, நான் தூங்க போகிறேன் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கோயிங் டு யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம யூஸ் பண்ண சென்டென்ஸ் தான். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கான்வர்சேஷனாக அந்த கான்செப்ட் தான் எடுக்கிறேன், ஓகேங்களா? நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து இங்கிலீஷ் பேசிடலாம், ஓகேங்களா? நான் சாப்பிட்றதுக்கு போகிறேன், நான் தூங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கோயிங் டு அந்த ஃப்ரேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். ரூட்டோட தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். சப்ஜெக்ட்டு பி வெர்பு கோயிங் டு ப்ளஸ் V1, ஓகேங்களா? ப்ராக்டிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், ஓகேங்களா? உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க, ஓகே? பாருங்கள், ஒன் மினிட்டாக நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு முக்கியம். சப்ஜெக்ட் வரும், ஒரு பி வெர்ப் வரும், ஒரு கோயிங் டு ப்ளஸ் V1, ஓகேங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சாப்பிடுவதற்கு போகிறேன், நான் சாப்பிட்றதுக்கு போகிறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நான், ஓகேங்களா? இதில் வெர்புனதுன்னா ஹீட்டு, நம்ம சாப்பிட்றது தான், ஓகேங்களா? அது ஹீட்டு. போகிறேன்ன்றது வந்து நம்ம ரூட் வேர்ட். ஸோ சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஐ வந்துச்சு, பி வெர்ப் வந்து ஆம், ஐனா ஆம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து கோயிங் டு வந்துடுச்சு, V1 வந்து ஈட், ஓகேங்களா? ஐம் கோயிங் டு ஈட், நான் சாப்பிட போகிறேன், ஓகேங்களா? புரியுதுங்களா? நான் ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ அப்படின்னா நான், ஈட் அப்படின்னா சாப்பிடு. அப்போது ஐ எம் கோயிங் டு ஈட், ஓகேங்களா? நான் சாப்பிட்றதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நீங்கள் உங்களோட டே பை டே கான்வர்சேஷனில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் உங்கள் ஃப்ளூயன்சி, ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம் தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் பேசியே ஆகணும்.
ஓகேங்களா. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஐ ஆம் கோயிங் டு ஈட். ஓகேங்களா. ஐன்றது சப்ஜெக்ட்டு, பி வெர்ப் வந்து ஆமு, கோயிங் டு ரூட்டோடு வந்துச்சு ஈட். ஓகேங்களா. அதுதான் நம்மளோட V1 ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் லென்த்தி சென்டென்ஸ் கூட தரதில்ல, சிம்பிள் சென்டென்ஸ் தான் தரேன். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சென்டென்ஸ் வந்து ஓன் சென்டென்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என் அம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதுக்காக அதிகம் நம்ம யூஸ் பண்ணலாம். போகிறேன், அங்கே போகிறேன்னு வருது பாருங்கள். ஐ, ஓகேங்க, நானுன்னா ஐ. ஓகே. அம்மாவிடம் அப்படின்னா டு மை மம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு கேள்வி அப்படின்னா ஏ கொஸ்டின், கேட்க ஆஸ்க். அதுதான் ஒரு நம்மளுக்கு இருக்க V1 verb. ஓகேங்களா. ஒன் மினிட் நான் ரிப்பீட் பண்ணுற கொஸ்டினை, நான் எங்கள் அம்மாவிடம் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. அதில் ஐ அப்படின்றது வந்து நான், அம்மாவிடம் அப்படின்றது டு மை மம். ஓகேங்களா. ஒரு கேள்வி அப்படின்னா ஏ கொஸ்டின், ஆஸ்க். ஓகேங்களா. கேட்குறதுக்கு வந்து ஆஸ்க். ஓகேங்களா. சப்ஜெக்ட் சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஐ வந்துச்சு, பி வெர்ப் வந்து ஆம். ஓகேங்களா. கோயிங் டு ஆஸ்க் ஏ கொஸ்டின் டு மை மம். ஓகேங்களா. சிம்பிளாக இருக்கா. ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் ஏ கொஸ்டின் டு மை மம். ஓகேங்களா. சிம்பிளாக இருக்கா. ஸோ ஒன் மோர் டைம் வந்து நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நான் ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் ஏ கொஸ்டின் டு மை மம். ஓகேங்களா. ஈஸியாக இருக்கா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து நீ இதுக்கப்புறம் டே பை டே கான்வர்சேஷனில் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து கம்பல்சரி இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேங்களா. உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுங்க உங்கள் கேலரியில். உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். நம்ம எங்கே வேணுமானாலும் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தேர்ட் ஒன் பார்க்கலாம். நாளைக்கு நான் என் நண்பனுடைய வீட்டிற்கு போக போகிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் டுமாரோ. ஐனா நான், கோ அப்படின்னா போ, அதுதான் நம்மளுக்கு இருக்க V1 verb. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னா அதுபோல் அப்போஸ்ட்ராஃபி போட்டு நம்ம ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறோன்னா அதனுடைய அப்படின்னு வரும். ஓகேங்களா. என் நண்பனுடைய வீட்டிற்கு, அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். டுமாரோ ஐ ஆம் கோயிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா. நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஐ, ஓகேங்களா, ஆம், பி வெர்ப், கோயிங் டு வந்துருச்சு, V1 வந்து கோ. நெக்ஸ்ட்டு கோவோட ரிலேட்டட் என்னதுன்னா எங்கே போகிறேன், அதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், தட்ஸ் ஆல். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஐ ஆம் கோயிங் டு கோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஓகேங்களா. சிம்பிளாக இருக்கா. கான்செப்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நான் வந்து உங்களுக்காக நிறைய எக்ஸாம்பிள் எதுக்கு தரேன்னா, இந்த ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மறக்கவே கூடாது. அதனால தான் உங்களுக்கு வந்து மோர் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோடய வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா. எதுக்கு நான் மல்டிபிள் டைம் சொல்கிறேன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க கான்செப்ட்டு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுகிறப்போ நம்ம லாங்குவேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கணும். ஓகே. அதுக்காக தான் நான் உங்களுக்காக இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. நாலாவது பார்க்கலாம். அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறார்கள். அங்கே போகிறாங்க. ஓகேங்களா. அவர்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஈ, ஷி, இட்டு, தே, ஐ, யூ, வி எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பி வெர்ப் மட்டும் மாறும். ஓகேங்களா. ஆம் வந்து ஐக்கு மட்டும்தான் வரும், தேக்கு வந்து ஆர் வரும். ஓகேங்களா. தே அவர்கள், டேக் எடு, ரெஸ்ட் அப்படின்னா ஓய்வு. ஓகேங்களா. உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணணும்னா ஆர் நாட். ஓகேங்களா. ஃபீலிங் வெல். ஆர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா தே வந்திருக்கு, அதனால் ஆர் நாட் ஃபீலிங் வெல். ஓகேங்களா. சரி, நான் சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பாருங்க. சப்ஜெக்ட் வந்து தே, பி வெர்ப் வந்து ஆர் நாட். ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து சரியில்லை நெகட்டிவில் சொல்கிறோம், ஆனால் நாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோயிங் டு. ஓகேங்களா. அது வந்து பாருங்கள், நான் ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். தே ஆர் நாட் ஃபீலிங் வெல். அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ அப்படின்னா அதனால். தே ஆர் கோயிங் டு டேக் ரெஸ்ட். ஓகேங்களா. அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. தே ஆர் கோயிங் டு டேக் ரெஸ்ட். ஓகேங்களா. டூக்கு அப்புறம் எப்போ வந்து V1 verb தான் வரணும். ஸோ அங்கே வந்து பாஸ்ட்டு ஃப்யூச்சரெல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா. ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். தே ஆர் நாட் ஃபீலிங் வெல், ஸோ தே ஆர் கோயிங் டு டேக் ரெஸ்ட். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான்.
கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்கேன், அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவள் விளையாட போகிறாள். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் விளையாடுறதுக்கு போகிறா, அவளை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஷீ அப்படின்னா அவள் ப்ளே விளையாடு. ஓகேங்களா? ஷீ இஸ் கோயிங் டு ப்ளே. ஓகேங்களா? ஷீக்கு வந்து இஸ் தான் வரும், பி வெர்பு. ஸோ நம்மளோட ரூட் வெர்பு வந்து கோயிங் டு அப்படியே போட்டுரும். ப்ளே வெர்பு வந்து V1 வந்து ப்ளே. ஓகேங்களா? அவள் விளையாட போகிறாள் அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் டு ப்ளே. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. ஸோ ஒன் மோர் டைம் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். அவள் விளையாட போகிறாள். ஓகேங்களா? அவள் விளையாட போகிறாள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ அவளுக்கு வந்து ஷீயோட பி வெர்ப் வந்து இஸ்ஸு. ஸோ கோயிங் டு அப்படியே போட்டுரும். V1 வந்து ப்ளே. ஓகேங்களா? ஷீ இஸ் கோயிங் டு ப்ளே. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா? எதுக்கு நான் மல்டிபிள் டைம் சொல்கிறேன்னா, இங்கிலீஷ் வந்து கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம அதை புரிஞ்சிக்கிற விதம் தான் இருக்குல்ல, அந்த விதம் தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணோம்னா நம்மளால் ஸ்பீக்கிங்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி இங்கிலீஷு. ஓகேங்களா? அதை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இங்கிலீஷ் வந்து கஷ்டமே கிடையாது, 100% நான் சொல்லுவேன், ஈஸி தான். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து நான் ஒரே ஒரு சென்டென்ஸை பொறுத்து ரொம்ப பேசுகிறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஒரு மைண்டில் வந்து ஈஸின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வரணும். அதுதான் என்னோடய மோட்டிவ். ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் ஈஸியாக பேச முடியும். சரி, 6th பார்க்கலாம். ரமேஷ் அவனுடைய நண்பர்களுடன் படிக்க போகிறான் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ரமேஷ்ன்றது சப்ஜெக்ட்டு, அவனுடைய அப்படின்றப்போ ஹிஸ்ஸு போடணும். ஓகேங்களா? நண்பர்களுடன் அப்படின்றப்போ வித் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு படிக்கிறது தான் இங்கே வர்பு, அதனால் வந்து ஸ்டடி அதை போகிறோம். ஓகேங்களா? சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் பாருங்கள். ரமேஷ் இஸ் கோயிங் டு ஸ்டடி வித் இஸ் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரமேஷ் இஸ், ஏன்னா நேம்ஸ் வருதுல்ல, அதனால் வந்து அங்கே சிங்குலர் தான். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இஸ்ஸு தான் போடுறோம். கோயிங் டு நம்மளோட ரூட் வர்பு. அடுத்தது வந்து ஸ்டடி V1. ஓகேங்களா? ரமேஷ் இஸ் கோயிங் டு ஸ்டடி வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரமேஷ் இஸ் கோயிங் டு ஸ்டடி வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்களான்னா கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கே இந்த ரூட் வேர்ட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பேசிடலாம். கோயிங் டு மறக்கவே கூடாது. நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு சே. ஓகேங்களா? நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு டெல் வித் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கும் கான்செப்ட்டு. நீங்கள் வந்து மற்றபடி ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. 7th ஒன் பாருங்கள். நீ நாளைக்கு தேர்வு எழுத போகிறாய். ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மறக்கவே கூடாது. ஸோ யூ அப்படின்னா நீ, எக்ஸாம் அப்படின்னா தேர்வு, ரைட் எழுது, அதுதான் நம்மளோட வெர்பு. சரி, சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் பாருங்கள். யூக்கோட பிஓப் வந்து ஆர். ஓகேங்களா? கோயிங் டு நம்மளோட ரூட் வெர்பு. V1 வந்து V1 வந்து ரைட். ஓகேங்களா? த எக்ஸாம் டுமாரோ. ஓகேங்களா? ஈஸியாக இருக்குங்களா? யூ ஆர் கோயிங் டு ரைட் த எக்ஸாம் டுமாரோ. நீ நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிற அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும். கோயிங் டு மறக்கவே கூடாது. ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட். நீ நாளைக்கு தேர்வு எழுத போகிறாய் அப்படின்னு சொல்கிறப்போ யூ ஆர் கோயிங் டு ரைட் த எக்ஸாம் டுமாரோ. ஓகேங்களா? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்டில் 2 இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து நான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். த எக்ஸாம் இருக்குல்ல, அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குல்ல, மீ, அஸ், தெம், அதுதான் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட்டு. ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். யூ ஆர் கோயிங் டு ரைட் த எக்ஸாம் டுமாரோ. நீ நாளைக்கு தேர்வு எழுத போகிறாய். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய தரேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறப்பே உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? 8வது பார்க்கலாம். அவன் கார் ஓட்ட போகிறான். நீ எங்கே போகிற அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்களே, அவன் கார் ஓட்டத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம். போகிறான், போகிறாள், போகிறார்கள், போகிறான். ஓகேங்களா? போவாள், அந்தமாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நம்ம கோயிங் டு தான் யூஸ் பண்ணணும். ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுற பாருங்க. அவன் கார் ஓட்ட போகிறான். அவனுக்கு வந்து ஹீ, காருக்கு வந்து கார்,
ஓட்டுறது தான் இங்கே வந்து நம்மளோட verb V1, அது வந்து டிரைவ். ஓகேங்களா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் he is going to drive the car. ஓகேங்களா, he is going to drive the car. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஹீ வந்தாவே பி verb வந்து இஸ் தான் வரும் ப்ரெசென்ட்டில். கோயிங் டு நம்மளோட ரூட் வெர்பு, கோயிங் டுக்கு அப்புறம் V1 வரணும், டிரைவு த கார். ஓகேங்களா, வெர்பை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள். ஹீ இஸ் கோயிங் டு டிரைவ் த கார். ஓகேங்களா, அவன் கார் ஓட்ட போகிறான். ஓகே, நம்ம ஹெண்டில் வந்து எப்படி முடியும்னா கார் ஓட்ட போகிறான், அவன் சாப்பிட போகிறான், அவன் தூங்க போகிறான். ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்கிறப்ப தான் நம்ம வந்து இந்த ரூட் வேர்ப் கோயிங் டு வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து பேசணும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ மற்றபடி வந்து குழப்பிக்க தேவையில்லை. நான் அதனால தான் உங்களுக்கு வந்து மோர் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த கான்செப்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களால் வந்து கண்டினியூவாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும். சரி, 9th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வேகமாக சாப்பிட போகிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் வேகமாக சாப்பிட போகிறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம். அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, நான் ஐ. ஓகேங்களா, ஈட் அப்படின்னா அதுதான் நம்மளோட V1 வெர்பு. குவிக்லி வேகமாக. ஓகேங்களா, அது வந்து அட்வர்பு. ஓகேங்களா, அட்வர்ப் வந்து எப்பவுமே வேர்பை மட்டும்தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா, அதை நான் வந்து உங்களுக்கு டீப்பாக உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீப்பாக வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் இங்கே வந்து குயிக்லி அப்படின்னும் சொல்லலாம், ஃபாஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஐ ஆம் கோயிங் டு ஈட் ஃபாஸ்ட். ஓகேங்களா, ஐ ஆம் கோயிங் டு ஈட் குயிக்லி. ஸோ எப்படின்னா சொல்லிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து ஐ, பி வெர்ப் வந்து ஆம், கோயிங் டு, ரூட் வெர்பு V1 வந்து ஈட் ஃபாஸ்ட். ஓகேங்களா, அட்வர்ப். ஓகேங்களா, ஐ ஆம் கோயிங் டு ஈட் ஃபாஸ்ட் குயிக்லி. ஓகேங்களா, நான் வேகமாக சாப்பிட போகிறேன். ஓகே, நான் சாப்பிட போகிறேன், நான் தூங்க போகிறேன். நான் மல்டிபிள் டைம் உங்கள் மைண்டில் வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். நான் போகிறேன் அப்படின்ற இடத்துல வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம இதுவரை நிறைய வீடியோ பார்த்துன்னு வரோம். எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கான்செப்டில் தான் இருக்கும் நம்ம போடுற வீடியோ எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டினாவது நீங்கள் மனசுக்குள்ளே பேசி பார்க்கணும். இல்லை வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணும். அப்போ தான் உங்களால் வந்து உங்கள் லாங்குவேஜை வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். நான் வேகமாக சாப்பிட போகிறேன் அப்படின்றதுல ஐ ஆம் கோயிங் டு ஈட் ஃபாஸ்ட். ஓகேங்களா, 10வது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9 மணி ஆயிடுச்சு, அவள் தூங்க போகிறா சொல்லுவோம் பார்த்தீங்களா. வீட்டில் நம்ம தங்கச்சிங்களாம் இருப்பாங்களா, அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, 9 மணி ஆயிடுச்சு, நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவளை விட டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் தூங்க போகிறா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். 9 மணி ஆயிடுச்சு, அவள் தூங்க போகிறாள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி போட்டிருக்குன்னா, டைம் இஸ் 9 o'clock. 9 மணி ஆயிடுச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா. டைம் என்னன்னு கேட்டாங்கன்னா, டைம் இஸ் 9 o'clock, இட்ஸ் 9 o'clock அப்படின்னு சொல்லலாம். டைம் இஸ் 9 o'clock அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவள் ஸ்லீப் வந்து தூங்கு, ஷீ அப்படின்ற அவள். நான் வந்து சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் பாருங்கள். டைம் இஸ் 9 o'clock, டைம் வந்து 9 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஷீ இஸ் கோயிங் டு ஸ்லீப். ஓகேங்களா, ஷீ அதோட அபிவர்ப் வந்து இஸ்ஸு, கோயிங் டு நம்ம ரூட் வெர்பு, ஸ்லீப் அப்படின்னா நம்மளோட V1 வெர்ப். ஓகேங்களா, டைம் வந்து 9 மணி ஆகிவிட்டது, அவள் வந்து தூங்க போகிறாள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. 9 மணி ஆச்சு, இப்போ அவள் வந்து தூங்க போகிறா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இந்த கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. என்னோடய அம்பிள் ரிக்வெஸ்ட் நான்னா, நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து அட்லீஸ்ட் நம்ம வீடியோலேருந்து ஒன்லி ஒன் சென்டென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் என்னோடய அம்பிள் ரிக்வெஸ்ட் உங்கள் கிட்ட. ஓகேங்களா, அப்போ தான் என்னால் வந்து உங்களை கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச வைக்க முடியும். நான் இப்போ எழுத போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு ரைட். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் எ கொஸ்டின் டு யூ. எப்படியோ ஒன்று நீங்கள் வந்து தப்போ ரைட்டோ நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹோம் ஒர்க் போயிடலாம். ஏன்னா ஹோம் ஒர்க் வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் கோச் பண்ணணும் எனக்கு அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் வந்து கம்பல்சரி. ஏன்னா அப்போ தான் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு எப்படி எந்த மாதிரி கோச்சிங் பண்ணால் நீங்கள் வந்து ஈஸியாக பேச முடியும் அப்படின்றதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் ஹோம் ஒர்க் தரேன். ஓகேங்களா, எவ்ரி வீடியோவில் கண்டிப்பாக ஹோம் ஒர்க் இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஹோம் ஒர்க் வந்து எனக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். என்னோடய ஹோம் ஒர்க் வந்து கம்பல்சரி, இது மேண்டிட்டரி. இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஹோம் ஒர்க் வந்து கம்பல்சரி. வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக எனக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் தயங்காதீங்க. ஓகேங்களா, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நோட்டு பேனாலாம் எடுத்து எழுத போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கோல் நான் கேட்டிங்களான்னா இங்கிலீஷ் வந்து பேசணும்.
ஓகேங்களா. நம்ம இதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண போகிறோம், இல்லை சிஸ்டத்தில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. ஓகேங்களா. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் கடைக்கு போகிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் கடைக்கு போகிறேன். ஓகேங்களா. அவன் நாளைக்கு சைக்கிள் ஓட்ட போகிறான் சொல்லும் பார்த்தீங்களா. அவன் நாளைக்கு சைக்கிள் ஓட்ட போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் உன்னிடம் பேச போகிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. 3 சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் அத்தனை கான்செப்ட் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த 3 ஹோம்ஒர்க்கும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில். அப்போ தான் உங்களால் வந்து உங்களோட ஃப்ளூயன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுதான் என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ரைட் திஸ் சென்டென்ஸ் இன் மை கமெண்ட் செஷன். ஓகேங்களா. ஸோ நெவர் ஃபர்கெட் டு டூ திஸ் ஃபார் மீ. ஓகே. கம்பல்சரி இதை நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட நாலேஜ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எடுத்துன்னு போக முடியும். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் மட்டும் எனக்கு பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதை வந்து கம்பல்சரி யாருக்கான ஒருத்தருக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கான சென்ட் பண்ணுங்கள். யாருக்கான ஒருத்தருக்கு இந்த நாலேஜ் வந்து ஷேர் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதே சந்தோஷம் தான். மற்றபடி எனக்கு வேறு இன்டென்ஷனெலாம் இல்லை. ஓகேங்களா. அதுதான். மற்றபடி எனக்கு வேறு வந்து இன்டென்ஷனெலாம் இல்லை. இதை வந்து யாருக்கான ஒருத்தருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். யாருக்கான ஒருத்தர் யூஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதே சந்தோஷம் தான். ஸோ இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.